ஏன் நான் தான் உங்கள் தாய் கழுவி வந்திருக்கேன். இலே காசு இருக்கான்னு பார்த்து மதிக்காதீங்கடே, மனுஷனை பார்த்து மதிக. இல்லை சீனாவில் நம்ம ஊரு புள்ள மாதிரியே ஒரு ரோசக்காரக்கா இருந்திருக்கு. அது ஒரு பெரிய லூயி விட்டான் ஷோரூமுக்கு பேக் வாங்க போயிருக்கு. இல்லை இந்த லூயி விட்டான்னா பணக்காரங்க மட்டும் உபயோகிக்கிறது. பல லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்குமா. இல்லை அங்கேருந்த வேலைக்கார பயிலுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து ஏளனமாக பேசி தண்ணி கூட கொடுக்காம அலட்சியப்படுத்தியிருக்காக. 2 கிராம் தங்கம் கூட இல்ல, அவங்க டைமண்ட்ஸ் வாங்குறாங்களா? இல்ல விடுவாமா நம்பாக்கா. மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி சார். எங்க செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு பணத்தை பத்திரமா சேர்த்து வச்சுக்குவோம். போட்டின்னு வந்துட்டா ₹1 கூட மிச்சம் வைக்காம செலவு பண்ணிடுவோம் சார். இல்லை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மாதம் கழிச்சு ஒரு பெரிய பையில 6 லட்சம் யூவான், அதாவது நம்பூர் மதிப்புக்கு 70 லட்சம் ரூபாய சொலையா பணமா கொண்டு போய் டேபிள்ல வச்சிருக்காங்க. அவமானப்படுத்தின அவனே கையெடுத்து கும்பிட வச்சேன் சார். பைய பார்த்ததும் அந்த வேலைக்கார பயிலுக கண்ணு அவிஞ்சு போய் 2 மணி நேரமா மூச்சு பிடிச்சி காசை எண்ணி முடிச்ச பிறகு அந்த அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? போங்கடா டேய், எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லி காசை அள்ளி கெத்தா நடந்து போயிட்டாங்க. லே இதுதான் ஸ்டைலா பழி வாங்குறதுன்னு நினைக்கிறேன். நாங்க போனது நகை வாங்குறதுக்கு மட்டும் இல்லை சார், அவன் அகங்காரத்தையும் வாங்குறதுக்கு. இல்லை உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படிதான் சொல்லிவிட்ட போங்க. பொருள் வேணும்னா பணம் கொடுத்து வாங்கணும். ரெஸ்பெக்ட் வேணும்னா பணம் நம்ம உடம்பு மேல தெரியணும்.